ஆனா நான் சோதனை செய்வேன்ல, இவன் இதுக்கு லாய்க்கு போட மாட்டான். அவன் அப்பனை எடுத்து வச்சு புடிமண் எடுத்து வச்சு புடிச்சு வச்சு அவனை கும்பிடுங்க. அவன் முதல்ல அழைக்கிறப்ப அவங்க அப்ப மாண்டவன் வருவான். வந்து இவன் அங்கத்தை தொட்டு அவன்ல இருந்து அவன் தூக்கி சுமந்த கருப்பை வருவான் அப்படின்னு சொன்னேன். சொல்றத செய்யல இல்ல அந்த மாதிரி வச்சு வரலன்னா இவன் இதுக்கு தகுதி இல்லாதவன் தூக்கி போட்டு போடா வேற மாத்துறான். சரியா? இப்ப ஓ வாசல்ல தூக்கி சுமக்கிறவன், தொண்டு செய்யறவன், தட்டு பிடிக்கிறவன், மணி அடிக்கிறவன், கட்டி தூக்குறவன் எல்லாரும் ஒருமிச்சு இந்த வாசல்ல கூடியிருக்கு. இதுல யாரோ ஒருத்தர் விட்டு போறாங்க. வாச நீதி கெடா வெட்டுறவன் அப்படி இப்படின்னு தனியா இருக்கா? வந்திருக்கானா? வந்திருக்கானா? உன் நீதி கெடா வெட்டுற நீதி தானான்னு உனக்கு தெரியுமா? என் வாச நீதி போல வந்து அமர்ந்திருக்கு. அதனாலதான் கேள்வியை நேர்ல வைக்கிறேன். இப்ப யாருக்கு புள்ள எடுத்து வைக்கணும்? இல்ல எல்லா புள்ளையும் புதுசாவே வைக்கணுமா? இல்ல இருக்கிற புள்ள சரியில்லைன்னு வந்திருக்கியா? இல்ல வாச எழுப்பணும் அதுக்கு சோரம் இல்ல ஆகுதுன்னு வந்திருக்கியா? இல்ல தண்ணி ஊத்தணும் அழகு பார்க்கணும் வந்திருக்கியா? இல்ல ஆட்டம் பாட்டம் நடத்தணும் அதுக்கு ஒத்துமை இல்லாம இன்னைக்கு நாளைக்குன்னு தள்ளி போகுது? இல்ல மாண்டவன் ஒருத்தன் போயிட்டா அவனுக்கு மாத்து புள்ள எடுத்து வைக்கணும், எங்க போனாலும் நீதி கிடைக்கணும்னு சொல்லுவோம். நான் வச்ச சொல்லல எல்லாமே நான் வச்ச சொல்லல எல்லாமே உன் கேள்வியில அடங்கி இருக்கு. சரியா? அப்படி மாத்துப்புள்ள எடுத்து வைக்கணும்னா உன் பந்தில இருக்க எல்லா சாமிக்கும் இதுவரைக்கும் எடுத்து வச்சது இல்ல. 5 நிலைக்கு 5 என்னமோ தானே நிக்குது. அவ்வளவுதானே எடுத்து ஆடுறாங்க, தூக்கி சுமக்குறாங்க. பந்தி 51 இருக்கலாம் 21 இருக்கலாம், அதெல்லாம் வேற. இப்ப இங்க 21 பந்தி இருக்கு அப்படின்னா 7க்கு நிலைக்கு கட்டுப்பட்டது. ஆனா ஆடுறது 5க்கு தான் இங்க எல்லையில ஆடுது. அது போல வாத்தல்ல 5 என்னமோ தான் எடுத்து வச்சு இதுவரைக்கும் கொண்டு நோக்கி வந்திருக்காங்க, தூக்கி சுமந்து வந்திருக்காங்க. இன்னும் புதுசா 2க்கும் எடுத்து வைக்கணும். அதாவது துணையா இளையவர்கள்லாம் இருக்காளுங்க, அவளுக்கெல்லாம் எடுத்து வச்சு அப்படி பார்க்கணும்னு நினைக்கிறியா? இல்ல இதுவரைக்கும் வந்த வழிமுறை மாறாம எனக்கு அடுத்து வரும் காலங்கள்ல புதுசாவே எனக்கு எடுத்து வைக்கணும், அதுக்கு வழிமுறை என்னன்னு கேட்டு வந்திருக்கியா? என்ன வேணும்னு கேட்கிறேன். ஆதியில வந்தது போல இன்னைக்கு என் பிள்ளைங்க 1-2 இருந்தாலும் 1-2 அப்படி முன்ன பின்ன கீழே இறங்கி மேல இறங்கி இருந்தாலும் இந்த பிள்ளைகளெல்லாம் தாண்டி தலைமை பொறுப்புன்னு ஒரு 5 பேர் இருப்பாங்களே வந்திருக்காங்களா? இங்க வரலையே. தொண்டு செய்யறவன், தூக்கி சுமக்கிறவன், பொட்டி தூக்குறவன், நல்லது கெட்டது பாக்குறவன், இந்த மாதிரி அவன் கூட வந்திருக்கான். அவனுக்கே நான் என்ன கேள்வி கேட்டேன்? இது ஓ நீதியாளான்னு கேட்டேன். அவன் குதிரையில ஏறி நிக்கிறவனை புடிச்சுக்கிட்டு நீ போய் அவனுக்கு வெட்டுறான்னு சொன்னா அது என்னடா கதை? இருக்கா இல்லையா? இன்னைக்கு ஊரு உலகமும் சேர்ந்து வாழையடி வாழையா வந்துச்சு, எனக்கு இதுதான் நீதி அப்படின்னு சொன்னா என்ன கதை? இருக்குல்ல அப்படி ஒரு கேள்வி. அதுக்கு வல்லமையும் இருக்கலாம்ல, அதுக்கு உரித்தானவன் இருக்கலாம்ல. தலைமுறை தாண்டிய பஞ்சாயத்து இன்னைக்கு அது தொடராம மறைக்கப்படாம போயிட்டு இருக்கலாம்ல. அப்படி சூட்சமா ஒரு கேள்வியை வச்சிருக்கேன், யோசிச்சுக்கிட்டே இருக்கு. சரியா? அப்படி அந்த 5 பேர் தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க யாரோ ஒருத்தன் வரல, ரைட்டா? இப்ப தலைமை பொறுப்புல இருக்கிறவனா வந்திருந்தாலும் தொண்டு செய்யற பையனா இருந்தாலும் உழைச்சு சொல்றேன், வருத்தப்பட்டுக்காங்க. எனக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த நீதி வழிமுறையில இந்த கடந்த 3ல இருந்து, அதாவது 1-3 ஆண்டுகளுக்குள்ள என்னோட வழிமுறையில மாற்றம் ஏற்பட்டு இருக்குது. 1 அங்க நீதி மட்டுமே வென்று கொண்டிருந்த இடத்துல இன்னைக்கு ஆள் பார்த்து, இடம் பார்த்து, பொண்ணு பொருள் பொருளாதாரம் பார்த்து இவன் உரித்தானவன் இல்ல, இவனை எப்படியாச்சும் வச்சு சாமி அழைச்சி வச்சு ஆட வச்சு நம்மளோட உரிமையை நிலநாட்டிடலாம். இவனுக்கு சாமியே வந்தாலும் இவனை ஓரம் கட்டி 10 பையன் சேர்ந்து ஒன்னா கத்தி சொல்லிட்டோம்னா பொய்யும் உண்மையாயிரும் அப்படிங்கிற செய்தி நடந்துகிட்டு இருக்குது வாசல்ல. நான் உடச்சுதான் சொல்லுவேன், எதுக்கும் வேலை கிடையாது. என் வாசலுக்கு வந்துட்டா நான் பாட்டுக்கு உடச்சு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். இந்த செய்தி நடக்குது.
அப்படி நடக்கிற பட்சத்துல அப்படி ஓ வீட்டுக்காரன் நான் தாயி நல்லது கெட்டது இளையவ எல்லாம் சேர்ந்து பார்த்ததுல சோடமும் கொடுத்து பார்த்தாங்க, சோரமும் கொடுத்து பார்த்தாங்க. அப்படி நடக்கிற அப்படி நல்லது கெட்டது விசேஷ காலங்கள்ல அதுலயும் ஒரு சோரத்தையும் காட்டி கொடுத்து அதிமுதி நடத்தி கழகமும் நடத்தி கொடுத்து காட்டுச்சு. எல்லாத்தையும் மனுஷ வல்லமையால சரி பண்ணி விடலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தையிலே முடிச்சுக்கிட்டு அடுத்து பார்ப்போம்னு போன 4 செய்தி உண்டு. 2 பேச்சுவார்த்தையில போறப்பையும் என் பிள்ளையெல்லாம் ஒரு மனசா ஒருமித்த கணத்தா என்னிட்ட மண்டிட்டு என்னோட வழிமுறை மாறாம எனக்கு 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 காணிக்க செலுத்தி மண்டிட்டு என் வழிமுறை என்ன, எங்க தவறு நடந்திருக்கு, தீட்டு தடக்கா என்ன ஏது, அப்படி எந்த கரையில எந்த எல்லையில இல்ல தலைமை பொறுப்புல இருக்கிறவன்டையா அப்படிங்கறத ஆராய்ஞ்சு அறிஞ்சு என்கிட்ட மண்டிட்டு இருந்தா அதுக்கான விடைய வீட்டுக்காரே கொடுத்துருப்பான். அந்த அளவுக்கு வழி தெரியல இல்லடா, எல்லாம் விளைஞ்செடுத்தவங்க. அந்த அளவுக்கு வழியே தெரிஞ்சாலும் இவனை சொன்னா இவன் கோச்சுக்குவான், அவனை சொன்னா இவ்வளவு வருஷமா இருக்கான் இவன் கோச்சுக்குவான். இவன் பாரு உட்கார்ந்து இருக்கான், இவனை சொல்லி புள்ளான்னா இவனோட ஆதியில இருந்து தொட்டு வர்றான். அப்ப அவன் தப்பே செஞ்சிருந்தாலும் ஆதியா இருக்கட்டும் பரம்பரையா இருக்கட்டும் தப்புன்னா தப்பு தானே. ஒருத்தன் செய்யற தப்பு அந்த எல்லையே பாதிக்குது இல்ல. அப்ப நம்ம விட்டு கொடுத்து போனா நம்ம நாளையத்தை நாடி வர்றவனும், நீ தூக்கி சுமக்கிற பிள்ளையா இருந்தா உன்னே நாடி வந்து கையேந்தி எனக்கு வரம் கொடுன்னு கேட்கறவனுக்கும் நம்ம துரோகம் செய்யறதா அர்த்தம் தானே. நீ எத்தனை முறை சூட தீபத்தை ஆராதனை காட்டி நீ வளைச்சு அதுக்கு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நீ என்ன செஞ்சாலும் அந்த சோரம் தானே. தன்னோட கரையில வந்த பிள்ளைல ஒருத்தன் தப்பு செஞ்சாலும் ஏத்துக்கலான்னு எச்ச சோறுவோம் பாட்டன் திங்க மாட்டான் தெரியுமா. எல்லையில இருக்க ஒருத்தி இளையவ மூத்தவ பாட்டேன் முன்ன நிக்கிறவன் எவனும் எச்ச சோறு திங்க மாட்டான் தெரியுமா. சுத்தமா வேணும், அப்பதான் ஏத்துக்குவாங்க. இல்லனா உனக்கு போறதுக்குள்ள முடிச்சு விட்டு போறீங்க, புரியுதா. இப்படி அதிமுதி இங்க நடந்திருக்கடாப்பா. ஒண்ணு ஆள் தராதாரம் பார்த்து பொண்ணு பொருள் பொருளாதாரம் பார்த்து ஒரு அதிமுதி நடந்திருக்கு. இன்னொன்னு எனக்கு மேலையும் இல்லாம கீழையும் இல்லாம கரையில அப்படி முதக்கரை இறுதிக்கரை இல்லாம நடுக்கரையில எனக்கு சுத்தம் இல்லாத ஒரு வேலை நடந்துருச்சுனாப்பா. சரியா, கரகாரங்கள்ல அப்படி 1 2 3 அப்படி 7 கரை இருக்கிறாங்கன்னா அந்த 4 5 இருக்கும் பாரு, அந்த 5வது கரை இளையதும் இல்லாம மூத்தது இல்லாம அந்த கரையில எனக்கு சுத்தம் பத்தல. அங்க ஒரு தவறு நடந்துருச்சு, அது தெய்வ புத்தமாயி நிக்குது. அது உள்ள சொல்லியும் வெளியே சொல்லியும் சொல்லாம இருக்காங்க. அதனால பாதிக்கப்படுறது நீங்க இல்ல உன் ஜாமி. உடச்சுதான் சொல்லுவேன், இளையவே மூத்தவே எவே உட்கார்ந்தாலும். சரியா, நான் என்ன இது எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமா ஒரே தீர்வு சொல்றேன் கேட்டுக்க. எல்லாரும் ஒரு மனதா கரகாரம் எல்லாம் இப்ப இந்த வாசலுக்கு 110 தலைக்கட்டு இருக்காங்க. அது மாதிரி எத்தனை தலைக்கட்டு இருந்தாலும் தலைக்கட்டுக்கு ஒருத்தன் தூக்கு சுமக்கிறவன், தொண்டு நோக்கிறவன், கொண்டு செய்யறவன், பெட்டி தூக்குறவன், எல்லா பயிலோட இந்த தலைமை பொறுப்புல இருக்கவன் ஒருத்தன்னு விடுபடக்கூடாது. இன்னைக்கு ஏன் ஒருத்தன் விடுபட்டான் அப்படியா, அவனுக்கு நான் சொப்பனத்துல. சரியா, கேட்டு பாரு என்ன நடக்குது என்ன நடக்க போகுதுங்கிறது விட்டு எறிஞ்சு காட்டுறேன். அவன் வயசானவனா இருந்தாலும் தாங்கிக்குவான். சரியா, அப்படி எல்லாரும் சேர்ந்து